வவல்ஸ் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த படத்தில் நடிச்சவங்க விஜய் வந்து என்னோட நீண்ட நாள் நண்பர். அவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க நேற்று, கண்டிப்பாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, கான்செப்சுவல் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தோன்னா சொன்னாங்க 5 டைரக்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற அந்த உத்தாரா ப்ரொடக்ஷன் பிரதர், இது கங்க்ராச்சுலேஷன் அண்ட் குட் லக். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கட்டும். நல்லா இருந்துச்சு, விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, நெகட்டிவாகவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் நேம்ஸ் இருக்காங்க. யூவி சேது சார், சின்னிஜென் சார்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து என்கேஜபிளாகவும் என்டர்டெயினபிளாகவும் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் லக் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. ஒரு படமும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஓவல்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு படத்தில் 5 டைரக்டர்ஸ், ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் ஒரு படத்தில் 5 டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைலர் அண்ட் இட் ஹேட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இட் ஹாஸ் 5 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இன் ஒன் ஸ்டோரி. ஐ மீன் ஒரு படத்தில் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு த ஆடியன்ஸ் ஆஸ் வெல். நண்பர்களுக்கு வணக்கம். படத்தின் தயாரிப்பாளர் ராஜு சார் அவர்களுக்கு நன்றி. படத்தில் 5 டைரக்டர் சேர்ந்து பண்ணுற படத்தில் நான் முதல் டைம் பண்ணுறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. எல்லாத்தோட முக்கியம், படத்தில் லெஜண்ட் யூகி சேது சார் நடிச்சிருக்காரு. அதில் வேலை செய்கிறதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் அவர் டைரக்ஷன் பண்ணுற படத்துலேயும் நான் டைரக்டராக என்ன போட்டுருந்துருக்குது இன்னும் பெரிய விஷயம். ஃப்யூச்சரில் அப்கமிங் சார். தேங்க்யூ சார். இதுக்கு அந்த 5 டைரக்டருக்கும் நன்றி. மற்ற டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக என் கூட பணி செஞ்ச என்னோடய உதவி கலை இயக்குனர், என்னோடய டீம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. டைரக்டர் திலீப் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் என்னை வச்சு, காதலன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா ஸ்பார்க் ஆச்சு, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் எல்லாரும் அசம்பிள் பண்ணி, அண்ட் ராஜு சார் ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி. அண்ட் ஹரி சார், உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த ஸ்டேஜ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த தியேட்டருக்கு எடுத்துன்னு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யோசிக்கவே இல்லை தியேட்டர் அளவுக்கு வரும்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சின்னி ஜெயன் சார் அண்ட் யூகி சேது சார் ஃபார் லீடிங் த டீம். ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்டாக 2 பேரும் வந்துட்டு இந்த படத்தை லீட் பண்ணி ஒரு சின்ன டீமோட பெரிய மனசு பண்ணி நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் ஃபார் டைரக்டிங். அண்ட் அருள் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் இன்னொருத்தங்க வரல இன்னைக்கு, சம்யுக்தா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சாரி உங்க தர்ஷினி ரொம்ப நன்றி. ஸோ அண்ட் மற்ற இமோஷன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் நடித்த இமோஷன் வந்து இன்ஃபேக்சுவேஷன், ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, பெரிய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கும், அதுக்கப்புறம் இந்த உத்ரா சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஒரு 5 டைரக்டர்ஸ் வந்து நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களா, ஒரு நாள் வந்து எல்லோரும் டைரக்டர் ஆகணும், எப்படியாச்சும் நம்ம இந்த சினிமாவை அப்ரோச் பண்ணி தன்னால் முடிஞ்ச எல்லா உழைப்பையும் போட்டு ஏதாவது பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே படத்தில் 5 பேர் ஒரே டைமில் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க 5 பேரோட உழைப்பு தான் இன்றைக்கி நம்ம வபுல்ஸாக வந்து இங்கே கன்வே ஆகிருக்கு. ஸோ அவங்களுடைய டெடிகேஷன் இது எல்லாமே வந்து சக்சீட் ஆகணும். அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். டு அவர் சீஃப் கெஸ்ட், our legend Sinijan sir, and to all our cast and crew, thank you all for coming here today. சந்தோஷமாக இருக்கு to have come for the Vowels audio launch. It's been a while. நான் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் சுரேஷ் சந்திரா சாரோட அசிஸ்டண்ட்டாக அவங்களோட ஆஃபீஸில் நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்திருக்கேன். இதை நான் நிறையா இவெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன், ஆனால் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா that's how important it is to me. வாவல்ஸ் பொறுத்தவரை எங்களோட ஃபிலிம், ஜகன் சாரோட ஃபிலிம் நாங்கள் வந்துட்டு கூர்கில் ஷூட் பண்ணோம்.
ஐ திங்க் அன்றைக்கி தான் என்னோட பர்த்டே, அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட். அண்ட் என்னோட பர்த்டே நான் இந்த செட்டில் தான் கொண்டாடினேன். அது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஆல் த 5 directors. ஏன்னா ரொம்ப ஒரு ஹோம் ஃபீலிங் கொடுத்தாங்க அந்த 5 directors. அருளனா எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு புது க்ரூ மாதிரியே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான செட்டு. லைக் பிரதர்ஸ் வி ஒர்க் வித் ஈச் அதர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ் எனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது மீதி 4 பேர் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். அண்ட் எல்லாருக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் விஸ்காம் தான் படித்தேன். எனக்கும் இதே மாதிரி வி ஹேவ் அ சர்க்கிள். அது நிஜமாலே எங்களோட பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி லைக் த ட்ரெய்லர் டூ. படம் வருது 13th. ப்ளீஸ் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே லவ் ஸ்டோரின்னு வரும்போது ஒரு சின்ன போட்டி வந்து 2 பேருக்கு இடையில நடக்கும் இல்லையா? 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும். 90 கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு, 2K கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு அப்படின்ட்டு. ஸோ அந்த போட்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்டோரி திலீப் வந்து எங்கிட்ட நரேட் பண்ணும்போது நமக்கு தெரியாத லவ் ஸ்டோரியா பின்னி படல் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. பட் அவர் சொன்ன மாதிரி என்னோடய கேரக்டரில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது அவர் எனக்கு சொன்னப்போ ஓகே நம்ம யாத்திசையில் கூட நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். அந்த படம் தான் இது என்னோடய கேரக்டர். ஸோ அது கேட்டதுக்கப்புறம் என்னோடய திமிர் மொத்தமாகவே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேசலை. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை சூஸ் பண்ணதுக்காக திலீப்க்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தட்ஸ் இட். இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களாம் வந்து நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80s சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் 42 வருஷமாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா? சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் வந்து என்னென்னா அதில் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு, அதை ஒலிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Firstly, I would love to thank all the media people. உங்களோட warm support and நீங்கள் வெல்கம் பண்ண ரீதி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். பரத் சொன்ன மாதிரி I like to be more in Tamil cinemas. எதுக்குன்னா I got introduced in Tamil doing serials as a heroine. ஆனால் இப்போ this is my debut, so Vowels is very close to my heart. ஸோ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நிறைய படம் பண்ணியிருக்கேன் கன்னடத்தில். ஆனால் தமிழில் இது என்னோட டெபியூ. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஜெகன் சார், தேங்க்யூ ஸோ மச். 5 பேரோட டேரக்டர் பார்த்துட்டு டேரக்டரோட எஃபர்ட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம திங்கே பண்ணல இது தியேட்டர் வரைக்கும் வரும்னு. நம்ம டைரெக்ட்லி ஓடிடி போகலான்னு தான் திங்க் பண்ணிச்சு. பட் இட் டுக் அ வெரி லாங் ப்ராசஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ சார். அண்ட் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கும் எங்களோட டீமுக்கும். இன்னும் நிறைய படம் நீங்கள் பண்ணட்டும். அண்ட் தேங்க்யூ என்ன ஆப்ட் பண்ணதுக்கு. எல்லோரும் டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாரபட்சம் இல்லாமல் சின்னி ஜெயின் சொன்னது போல் ரொம்ப பவ்யமாக குனிஞ்சி பெண்ட் பண்ணி அவ்வளோ இவ்வளோ கெஞ்சுறாங்களே, கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு தோணுது. அப்புறம் தான் தெரியுது அது ஒரு டெக்னிக்னு. அந்த டெக்னிக் கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ ரொம்ப பவ்யம். அதான் எல்லோரும் எனக்கு கை கொடுக்கும்போது நான் எழுந்து நின்று கை கொடுத்தது காரணம் உங்கள் டெக்னிக் எனக்கும் தெரியும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி. ஐ விஷ் ஆல் யூ கைஸ். We are very happy. And சக்தி ப்ரோ, ஃபைனலாக சக்தி ப்ரோ படம் பார்த்துட்டு அவர் இன்ட்ரெஸ்ட் ஆனார்ன்றதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி இன்றைக்கி பிச்சுனா இருக்குது. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் சக்தி ப்ரோ. வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஹானர்ட் ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் ஃபைனலாக பிரவீன் சரவணன், என்ன சொல்கிறது, அவனை சொல்லணும்னா நான் என்னையே சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ இன்வால்வ்டாக அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கான். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்க போகும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் இல்லாமல் உண்மையிலே எதுவுமே இல்லை.
ஸோ உங்களால் மட்டும்தான் நாங்கள் எல்லோரும் சினிமாவில் எல்லாத்துலேயுமே அப்படி தான், பட் சினிமாவில் வளர்கிறதுக்கு உங்களோட துணை எனக்கு இருந்தது. ரொம்ப பர்சனலாக சொல்கிறேன், இன்றைக்குமே என்னை வந்து நல்லா எழுதியிருக்கீங்க, என்னை விட்டு கொடுக்காமல் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அண்டு சாவித்ரி அக்கா, உங்களுக்கும் மிக நன்றி. டக்குன்னு வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ண வந்தீங்க. நீங்கள் சொன்னீங்க அர்ஜென்ட்டாக உப்புமா செஞ்சேன்னு. எனக்கு உண்மையிலே பிரியாணியோட உப்புமா தாங்க்கா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலே கேட்பாங்க, என்னடா உப்புமா பிடிச்சிருக்குது உனக்கு அப்படிம்பாங்க. பட் உண்மையிலே எனக்கு உப்புமா பிடிக்கும். அந்த மாதிரி உங்களையும் இனிமேல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க்கா. தேங்க்யூ. இந்த படம் அதான் முஸ்தஃபா ஒரு ஒரு ரொம்ப நாங்கள் பில்டப்பும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்களாம் இருக்கிற இடத்துல ரொம்ப இதாகவே சொல்கிறேன், ஒரு நல்ல படம், ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம், ஜாலியாக முயற்சி பண்ணியிருக்கோம். எங்களை விட டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் பார்த்தவங்க நல்லா இருக்குது, ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நம்பிக்கை தான் இதுக்கப்புறம் நீங்கள்லாம் பார்த்து சொல்லி நீங்கள் எழுத போகிறது தான் இருக்குது. எங்களோட சேர்ந்து இன்னும் நிறையா படங்கள் வருது இந்த வாரம். அந்த படமும் ஹிட் ஆகணும்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். ஏன்னா அங்கேயும் என்ன மாதிரி ஒரு நடிகரும் பிரவீன் ப்ரோ மாதிரி ஒரு இயக்குனரும் இதே மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா படமும் நல்லபடியாக ஓடி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதான் அவர் சக்திவேல் ப்ரோ, அவர் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தார். அக்கா கூட சொன்னாங்க இந்த மாதிரி மேலே வரும்போது, அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாதுன்னு. பொண்ணாக பார்த்து தொடரவங்க மத்தியில் தொட்டதெல்லாம் பொண்ணாக்குற அந்த டேலண்ட் அவருக்கு இருக்கிறதுனால அவர் வாங்கிட்டாருன்றதே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான், பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக வெளியில் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. நிச்சயமாக உங்களுடைய இதனால. அண்டு சுரேஷ் சந்திரா சார், நீங்கள் இந்த படத்துக்கு பிஆர்ஓவோ இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெருமை தான். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால கூட இந்த படம் டைட்டில் முஸ்தஃபான்னு அதுவே அமைஞ்சுது. ஏன்னா நானும் டேரக்டர் பிரவீன் சரவணனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால், அதுலேயும் நான் ஒரு ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 15-17 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனோட முதல் படம் முஸ்தஃபா, அதுலேயும் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அதில். ஈவன் சொன்ன மாதிரி பிரதீப் சொன்ன மாதிரி, ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, நாங்கள் எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஒரு கனவோடு இந்த படத்தை ஆரம்பித்தோம். நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சூப்பராக பண்ணி முடிச்சிருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் சஜு பாஸ்கர் அண்ட் சித்ரா. இவங்க 2 பேரும் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த பேக் போன் சொல்லலாம். பின்னாடி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்காக. அண்டு படத்தில் சதீஷ் ப்ரோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மலான ஃப்ரெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் முன்னாடி சீனியர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா பழகினதாக இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும். அது ஒரு முக்கியமான சப்போர்ட் கண்டிப்பாக சொல்லி அவன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. தெரியும், ஆர்டிஸ்ட்னாலே வந்து ஜென்ரலாக எல்லா படங்களையுமே இந்த கேரவேன் விஷயங்கள் இருக்கும். ஸோ எங்கள் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட் நாள் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, அப்புறம் இன்கேஸ் உங்களுக்கும் இவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் ஒரே கேரவேனில் ஷேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தா இல்லைங்க தனியாக இருக்கட்டும் அப்படி சொல்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவரும் அப்படி சொல்லியிருக்கலாம் அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. பட் அந்த மாதிரிலாம் சொல்ல வாங்க ஒரு ஒன்றா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சது ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக. இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ க்ளோஸாக கூட இருக்கார். அண்டு படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் விஷ்ணு ஸ்ரீ படத்துக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட். ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப கலர்ஃபுல்லான படம். நீங்கள் போஸ்டர்ஸ் ட்ரைலர்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரியான விஷயம் கூட விஷ்ணு ஸ்ரீயை சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் படத்தோட எடிட்டர் தினேஷ், அவருமே டே நைட்டு படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரூபெட் ஒரு 3 பாட்டையும் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காரு. பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்டு மற்றபடி கடைசியாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான சப்போர்ட், எங்கள் படத்தை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மிக முக்கியமான பார்ட் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சாருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்ததுக்கு. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட உழைப்பு வந்து டைரக்டர் இல்லை, அதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி வெற்றிடமும் ஆகும். பட் அந்த வெற்றிடத்தை வந்து ரொம்ப சரியாக ஃபில்பில் பண்ணது வந்து இந்த உதவி இயக்குனர்கள் தான். ஸோ அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள். நிறைய டைம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி மிஸ் ஆகிட்டே இருக்குது. லவ்லி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ்லி வந்து எல்லாம் இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்குது. பணமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. சினிமாங்கிற ஒரே ஒரு பேஷனுக்காக மட்டுமே சினிமாவில் வந்து அப்படி ஒரு கிராமத்து பொண்ணாக மூஞ்சியில் வந்து கருப்பெல்லாம் பூசிக்கிட்டு
முழுக்க முழுக்க பேஷன் தான். ஸோ லவ்லிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தை இந்த வெற்றியின் மூலமாக ஒரு சின்ன ஆறுதல் இயக்குனருடைய குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து எப்படி சொல்வேன்னா, நான் சாய்ராம்னு அவரை கூப்பிடுவேன். ஏன் கூப்பிடுவேன்னா, நான் வந்து தெய்வத்தை வந்து நேராக பார்க்க முடியாது, மனிதர் உருவத்தை பார்ப்பேன். அந்த மாதிரி அவர் வந்து நல்ல ஆக்டர் மட்டும் இல்லை, வெரி குட் ஹியூமன் பீயிங். உதவுறதில்ல இந்த படத்துக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு. அதாவது பணம் கொடுக்குற ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிப்பார், பணம் இல்லாத கம்மியாக கொடுக்குற ப்ரொடியூசர்ட்டையும் அதே ஹானஸ்ட்டாக ஒபே பண்ணி அதே ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அப்படி நான் நிறைய இடத்துல அவரை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய உதவி வாங்கியிருக்கேன். நான் ஒரு படத்துக்கு போய் கேட்டப்போ, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டார் என்கிட்ட. அவர் சம்பளம் கேட்கல, எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு அமௌண்ட்டு, அதுலேருந்து 2 லட்ச ரூபா கம்மியாக வாங்கிட்டார். ஸோ அப்படி ஒரு பெரிய மனிதநேயம் உள்ள மனிதர். அதுக்காக தான் நான் அவரை சாய்ராம்னு கூப்பிடுவேன். ஏன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன் மனிதர்களை. என் கேரக்டர் ஒரு ரொம்ப சிம்பிள் பப்ளியான கேரக்டர். அண்ட் சுரேஷ் சங்கரா சார் ஃபஸ்ட் நரேட் பண்ணும்போது சொன்னாங்க, யூ ஹாவ் டு நோ ஹவ் டு ரைட் த பைக். நான் சும்மா ஆமாம் சார் ஐ நோ ஹவ் டு ரைட் த பைக் சொன்னேன். ஏன்னா இஃப் ஐ செட் நோ ஐ வுட் லூஸ் த ரோல். ஸோ என் பைக் ட்ரெயினர்ஸ் சாம் அண்ட் பவனுக்கு ஐ வுட் டெஃபினெட்லி தேங்க். ஏன்னா 24 hours அவங்க செட்டில் இருந்தாங்க டு டீச் மீ ஹவ் டு ரைட் த புல்லட். Rachel, I didn't get to work with you, but I hope I get to work with you soon. இந்த படத்துக்கு நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டலாம் கிடையாது. பட் ஆனால் ஃபோன்லேயே தான் அப்பப்போ பேசுவார். இதுதான் விஷயம், இதுதான் வந்து படத்தோடைய ரீரெக்கார்டிங் சூழல் எல்லாமே சொல்லுவார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து ஆர்ஆர் டைம் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய வீட்டுக்கு வருவார் ஒரு அசிஸ்டண்ட்டோட. அந்த நாட்கள், அவருடைய பழகிய நாட்கள் வந்து நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ், வி காட் ரியலி க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் இந்த டைமில் நம்மளோடய இல்லை, பட் டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு அப்போது நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்போ அவர் தவறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு கால் பண்ணார். ஆக்சுவலி, நிவாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணார். சார் இல்லை சார், நான் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். நிவாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு என் கூட ஒரு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு. சார் என்னால் வரவே முடியாது சார், இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இல்லை நிவாஸ், நீங்கள் வரலன்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னடா அவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நைட்டோட நைட்டு அன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு அவர் என்னை வந்து திருச்சி பக்கத்தில் 2-3 கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸாக தூங்கலை அந்த டைமில். லைக் அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், நிறையா ஒர்க் டெட்லைன்ஸ் இப்படி மீட் பண்ணும்போது அப்போ சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலை நிறுத்தினார். ஆக்சுவலி, நிவாஸ் இந்த முருகர் கோயில் நிறுத்துங்க, இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னாரு. என்னடா அதை நிறுத்த சொல்கிறான்னு சொன்னாங்க. அப்படியே நான் போய் அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருந்தது. அங்கே நான் படுத்து அன்றைக்கி ஒரு 3 hours தூங்கினேன். ஆக்சுவலி அவர் வந்து எதுவுமே என்னை எழுப்பாமல் என் பக்கத்துலேயே என்னை கூட பார்த்துட்டு அப்புறம் அவர் வீட்டில் கொண்டு போய் நான் விட்டது தான் அன்றைக்கி நான் அவரை கடைசியாக பார்த்த ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் நடந்தது. இது வந்து சயின்டிஃபிக்காவோ என்ன அதை பற்றி எப்படின்னு சொல்ல, என்னுடைய ஒரு பிலீஃபில் அவருடைய அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த லாஸ்ட் மொமெண்ட் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவருடைய இறப்புக்கும் என்னால் வர முடியும். அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன். பட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் இப்போது நிறையா ஃபோக் ஃபிலிம்ஸ், லைக் வில்லேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பேஸாக இருந்தது வந்து இவருடைய ஒர்க் பண்ணது தான். ஆக்சுவலி கிணத்த காணம் தான் எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தேன் ராம்பாலா சார்கிட்ட, லொல்லு சப்பாலேருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் வந்து 1 டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால் இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க. இன்றைக்கி யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதிகம் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார், ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி. கிணத்த காணும் படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த கதை, அந்த ஊர், டைரக்டர் சுரேஷ் சங்கையா,
ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளாக நினைக்கிறேன் என் லைஃப்பில். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமாக என் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணோம். ப்ரொடியூசர் சார், யோகி பாபு சார், ராமகிருஷ்ணன் சார், ஒரு ஒரு அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் க்ரியேட் ஆச்சு. ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ இது என்னை பற்றி. அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வெரி பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ சைக்கலாஜிக்கல்னு சொல்வேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ரொம்ப அழகாக பேசியிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ அவருக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லோரையும் ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. யோகி பாபு சார் கூட மறுபடியும் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அங்கே செட்டில் இருந்த எல்லாருக்குமே ஆக்சுவலி தேங்க்ஸ். அண்ட் நிவாஸோட அசோசியேட் ஆகி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.